இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி லவ் ஒன் another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, if I do not have love, I am nothing. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இரண்டாவது, love is patient, love is kind. அன்பு நீடிய சாந்தமும் தயமுள்ளது. மூன்றாவது, love never fails. அன்பு ஒரு காலம் ஒழியாது. நான்காவது, wives, submit yourselves to your husbands. Husband, love your wives. மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஐந்தாவது, love your enemies. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். love one another. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். முதலாவது குறிப்பு, if I do not have love, I am nothing. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஞாபகம் வச்சுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் உங்களை பற்றி நினைக்கலாம். நான் இப்படி, நான் அப்படின்னு என்ன வேணால் நீங்கள் உங்களை பற்றி நினச்சி கொண்டு இருக்கலாம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. ஒன்று கொரிந்தியர் 13:1, நான் மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எத்தனை பாஷை வேணால் பேசுங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், ஒன்று சும்மா இல்லை, சகல ரகசியம் தெரியும், சகல அறிவையும். பயங்கரமான தீர்க்க தரிசன வரம். சில பேருக்கு தீர்க்க தரிசனாலே மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. காசெல்லாம் கொடுத்துட்டு நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், சும்மா சாதாரண விசுவாசம் இல்லை. இவங்க என்ன மாதிரி விசுவாசம்? மலைகளை பெயர்க்கத்தக்க இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. என்ன பெரிய தீர்க்கதரிசி, என்ன பெரிய வல்லமை, மலையை பெயர்ந்து என்ன வேணா பண்ணு, ஒன்றுமில்லைன்னா மார்க்கில் என்னன்னு சொல்லுவாங்க? என்ன மார்க் உங்களுக்கு பரீட்சையில்? ஒன்றுமில்லைன்னா என்ன மார்க்? யாருக்குன்னா முட்டை வேணுமா? அன்பு இல்லைன்னா முட்டை தான். நீ என்ன வேணால் தீர்க்க தரிசனம் சொல்ல, மலைய பேர்களை, வானத்தை வில்லா வளைக்கலாம், தலைகளாக நீக்கலாம், என்ன வேணால் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா 0, ஒன்றும். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும், நம்ம அன்னதானம் என்ன வேணால் அன்னதானம் பண்ணு, என்ன வேணால் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடு. எந்த நோக்கத்தோடு பண்ணுறது தான் முக்கியம். நீ செய்கிறதெல்லாம் உள்நோக்கம் என்ன? உண்மையான அன்போடு செய்கிறியா? உண்மையாக ஏழை மக்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணத்தோடு சரியா? இதில் உனக்கு பேரும் புகழும் வரணும். ஆண்டவரத்தை நீ தர்மம் செய்யும் போது எக்காலத்தை என்ன செய்யாத, உன் வலது கை செய்து இடது கைக்கு அந்த ரங்கத்தில் செய். என்ன உதவி, யாருக்கு வேணால் உதவி செய். எப்படி செய்? அந்த ரங்கத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ வெளியரங்கமாக ஆண்டவர் என்ன செய்வார்? யாருன்னா உங்களுக்கு உதவி செஞ்சு அதை சொல்லி காட்டினா பிடிக்குமா உங்களுக்கு?
ஆ உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஆனால் செஞ்சன்றதை சொல்லி காட்டினா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஆ பிடிக்காதா? செஞ்சுட்டு சொல்லி காட்டினா அது நல்ல குணமா கெட்ட குணமா? ஆ இன்னும் வேகமாக பதில் வருது, இன்னும் வேகமாக பதில் வருது. மீதி நேரத்தில் இந்த வேகம் வர மாட்டேங்குது. எத்தனையோ வாட்டி கேள்வியெல்லாம் கேட்குறேன் நான், பதில் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இதை கேட்டால் மாத்திரம் இன்னும் பயங்கர ஸ்பீடில் வருது. என்னன்னு தெரில, எல்லாம் ஃபயரில் இருக்கிறாங்களா என்னன்னு, எல்லாம் அக்கினி அப்படியே பயங்கர அக்கினியில் வந்து உட்காந்து இருக்கிறாங்களான்னு தெரில. செஞ்ச நன்மையை சொல்லி கொட்டினா நல்ல குணமாக கெட்ட குணமான அப்படியே துப்பாக்கியில் சுடுற மாதிரி வருது. சொல்லி முடிக்கும் போதே பதில் வருது. என்னப்பா அது? அதனால் இன்னும் அன்னதானம் பண்ணாலும் நோக்கம் என்ன? இதயத்தில் இருக்க நோக்கம் அது சரியில்லை. அன்பு எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். நீ எதை செஞ்சாலும் உள்ள உண்மையான அன்பு இருக்கணும். சும்மா பேரும் புகழுக்கும் அதெல்லாம் செய்யாத. அந்த மாதிரி இதெல்லாம் அதான் ஆண்டவர் வலது கை செய்தோ இடது கைக்கு அமைதியாக செய்கிற நன்மையை அமைதியாக செய். அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? எத்தனை பேர் ரகசியமாக உதவி செஞ்சுருக்கிறீங்க? ரகசியமாக உதவி செஞ்சுருக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு. யார் பெற்றாங்களோ அவங்களுக்கு தெரியவே. அந்த மாதிரி நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? ரகசியமாக யாருக்குன்னா உதவி செஞ்சுருக்கிறீங்களா? இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. இன்ன வரைக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா? அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். அப்போ தான். இல்லைன்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிங்கன்னு வைங்க, எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். ரோமர் 13:8-10 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொருவற்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழணும்னு ஆசை இருக்குது? கடனில் இருந்தீங்கன்னா ஜோம் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும், எல்லா கடனை விட்டு வெளியே வந்துடணும். எல்லா கடனை விட்டு நான் என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். நான் எல்லா கடன்லேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் வாழ்நாள் முழுதும் என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே கடனில். அதுதான் வசனம் சொல்லுது. இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒரு கடன் தான் இருக்கணும். என்ன கடன்? ஒரு இடத்தில் ஒரு அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கு என்ன செய்யாதீங்க, கடன் படாதீர்கள். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? இப்போ அந்த ஸ்பீடு காணும். சொல்லி காட்டுற ஸ்பீடு இந்த இதில் காணும். பார்த்தீங்களா? நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னென்ன ஸ்பீடு வருதுன்னு பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஜாம் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா கடனை விட்டு நான் என்ன செய்யணும், வெளியே. அதுக்கப்புறம் கடனுக்கும் எனக்கும் சம்மந்தமே. அன்பு கடனை தவிர ஒரு கடனும் எனக்கு நான் சொல்ல பைபிளில் இருக்குதா இல்லையா? நான் சொல்கிறேன்னு எதுவும் நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. எல்லாமே எதில் இருக்கணும்? வசனத்தை. ஆண்டவர் கீழ்ப்பண்ணுது. ஆண்டோடைய வசனம், நான் சொல்கிறது இல்லை. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ கற்பனை அதெல்லாம் பார்க்காத, ஒரு கற்பனை செய். இதுலேயே எல்லாமே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் என்ன செய், பிறனிடத்தில் அன்பு கூறு.
அது ஒரு கற்பனை கை கொண்டாலே எல்லா கற்பனையும் அதுக்குள்ளேயே. ஏன்னா அது தீமையை உங்கள் நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் ஏதாவது தீமை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அதுதான் அதுதான் 1 யோவான் 3:10-18. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவர் இரவில் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இது எதுவுமே புதுசு இல்லை. இது புதுசே. ஆதி முதல் ஒருவர் எப்படி இருங்க? பொல்லாங்கனால் உண்டாய் இருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயனை போல் இருக்க வேண்டாம். உலகத்தில் பிறந்த முதல் சகோதரர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ண. மூணாவது ஆளே அவசியம் இல்லை. மூணாவது ஆளே இல்லை. காயினும் ஆபேல் இருக்கும்போது வேறு யாருன்னா இருந்தாங்களா? ஒருத்தனை என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி இருக்காதீங்க. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ஏன் கொலை செய்தான்? ஏன் காயின் ஆபேலை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதி உள்ளவனாக இருந்து நிமித்தம் தானே. நீ ஒழுங்காக இருந்தால் ஏன் ஆண்டவர் உன் காணிக்கை ஏற்றிருப்பார்ல? நீ ஒழுங்காக இருந்திருந்தா உன் காணிக்கையும். ஆபேல் முதலில் சிறந்தது, கொழுமையானதையும். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? தன் மந்தையிலே கொழுமையானவைகளையும் முதற்பல். ஆண்டவருக்கு அவனுக்கு தெரியும். மிச்சம் இதெல்லாம் எடுத்துன்னு கொடுக்குறீங்களா? அதெல்லாம் தெரியும். எனக்கு காணிக்கை ஆண்டவரை கனம் பண்ணுறது. உன் முதல் பேரெல்லாம் கர்த்தரை என்ன செய்? கனம் பண்ணு. இப்போ ஒரு பிரதம மந்திரியை பார்க்க போகிறீங்க, ஒரு கிஃப்ட் கொண்டு போகிறீங்கன்னா இருக்கிற ஓட்ட ஒச்சலை எடுத்துன்னு போவீங்க. ஒரு ராஜாவை பார்க்க போகிறீங்கன்னா ராஜாவுக்கு போய் நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? இவர் ராஜாதி அவருக்கு காணிக்கன்னா அவருக்கு கிஃப்ட் எடுத்துன்னு வரீங்க. அவருக்கு கிஃப்ட்டு, அவருக்கு மிச்ச மீதியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? மிச்ச மீதியெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால தான் அவர் வேணான்ட்டார். சிலவற்றை காயின் என்ன பண்ணா? சிலவற்றை சிறந்ததுன்னு போட்டுடலாங்க. ஆபேல் கொழுமையும் தனக்குள்ளதை. ஏன்னா ஆண்டவருக்கு கொண்டு வரும். ஆண்டவருக்கு கொண்டு வந்த எல்லாம் கிழிஞ்சு போன நசிங்கி இப்படி கசக்கி குசிக்கின்னு போட்டாங்க. பேங்க்காரன் திட்டுறோம், என்னாங்க இது இப்போ மிஷினில் போய் மாட்டிக்குதுன்றோம். இது என்ன சர்ச் இது? இது என்ன சர்ச் இது? அங்கே சிஎஸ்ஐ இது காணிக்கும் வருது, கேத்தலிக் காணிக்கும் வருது. அவந்தெல்லாம் போய் மாட்ட மாட்டேங்குது. யாருக்கு போய் மாட்டுதாங்க? எல்லாம் சுருக்கு பையில் அப்படி போட்டு இப்படி குடி இப்போ போட்டால் அது எங்கே போய் மிஷினில் போகும்? அது இந்த மாதிரிலாம் இப்போ சில இது செல்லாததையும் போடுதுங்க. அதை பாருங்கள். நான் ஒரு ஊழியக்கார காணி கொடுத்தேன். அவர் அங்கேருந்து சொல்கிறார், நாங்கள் பேங்க்கில் எடுத்துக்கினாங்க அங்கே காசு, அது செல்லாத நோட்டுங்க. இந்த மாதிரி ஐயா கிட்ட செல்லாத நோட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்து இன்னொரு ஊழியக்கார காணிங்க கொடுத்தேன்னா அவர் அங்கே எனக்கு சொல்கிறார், பேங்க்கில் எடுத்துக்கினாங்க அந்த காசை, என்னங்கன்னா அது செல்லாதுங்கன்னு. இந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் நடந்தால் ஏன் காயின் அவர் ஆண்டவர் வேணான்ட்டு, அவன் காணிக்க வேணான்ட்டு கனம் பண்ணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சு, ஒரு ராஜாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். காணிக்கன்னா என்ன? அதனால தான் அவர் கனம் பண்ணு. உன் முதல் லெட்டர்னால, உன் முதல் பேரான இதனால் என்ன செய்?
கனம் அப்பொழுது நிரம்பி வழியும். ஆலைகளெல்லாம் என்ன பண்ணும்? அது ஞாபகம் வச்சு ஆண்டவரை கனம். அதனால தான் வேணான்ட்டார். அந்த கோவத்தில் என்ன பண்ணுறோம்? ஆவியில் போய், என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படுகிறது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறும்படியினால் மரணத்தை விட்டு நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் எங்கே இருக்கிறார் ஐயா? மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டார். அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினால் அன்பு கூற. யோவான் 15:12-13 நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கு. ஒருவன் தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனைத்தும். சும்மா அன்பன் வாயில் சொன்னால் போதாது. சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு. இரண்டாவது, லவ் இஸ் பேஷண்ட், லவ் இஸ் கைண்ட். அன்பு நீடிய சாந்தமும் தயம். அன்புனா என்ன? அன்புனா என்ன? மயங்கிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. உலகத்தில் அன்புன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. 1 கொரிந்தியர் 13:4-7 அன்புனா என்னாங்க? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேலே அன்பு எப்படி இருக்கும்? குழந்தை நடக்க விழுந்தா உடனே ஓன்னு கத்துமா? தயம் உள்ளது. ஒரு பிள்ளை மேலே ஒரு தாய்க்கு எவ்வளோ அன்பு இருக்கும்? பொறுமையாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? பேச கற்றுக் கொடு, தப்பாக சொல்லுது ஓன்னு கத்துவாங்களா? இல்லை. ஏன்? அன்பு. அன்பு நீடிய தயம். அன்புக்கு பொறாமை இல்லை. உங்கள் பிள்ளை மேலே அன்பு இருந்தால், உங்கள் பிள்ளை நல்லா இருந்தால் உங்களுக்கு வயிறு எரியுமா? சந்தோஷப்படுவீங்களா? உங்களோட உங்கள் பிள்ளை நல்லா இருந்ததுன்னா சந்தோஷப்படுவீங்களா, வயிறு எறிவீங்களா? இதுதான் அன்பு. அதுதான் அன்பு. தன்னை புகழாது. உங்கள் எக்காலமே ஊதினிருந்தால் அது அன்பு கிடையாது. அன்பு தன்னை என்ன செய்யக்கூடாது? உங்கள் பெருமையே பேசின்னு இருக்கக்கூடாது. சில பேர் உங்கள்கிட்ட ஃபோனை பண்ணி அவங்க பெருமையே பேசின்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனசு. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடந்துருக்குதுன்னு நீங்களும் சொல்லணுன்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அது அவங்க கேட்குறதுக்கு. ஏன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு தெரிகிற அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அவங்க குடும்ப பெரும்பத்தை தான் அன்பு. தன்னை இந்த மாதிரிலாம் நான் தான் பார்த்தேங்க. இது ஒன்றும் அன்பே, இது ஒன்றும் அன்பு கிடையாது. உங்களை பாராட்டுறாங்களா, அதுதான் உண்மையான அன்பு. உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்களா, உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்களா, அது அன்பு. தன்னையே புகழ்ந்தால் அது அன்பு. இருமாப்பாய் இராது, அகியோக்கியமானதை செய்யாது. அவங்க மேலே அன்பாக இருக்கிறவங்க உங்களுக்கு தீமை என்ன செய்ய மாட்டாங்க. தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது. எரிஞ்சு விழுறாங்க. என்னவா? அப்போ என்ன அர்த்தங்க? எரிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம்? அன்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அன்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு.
ஏன்னா அன்பு ரொம்ப வழியும் போது அவ்வளோ கோவம் வராது. அவ்வளோ சீக்கிரத்தில் கோவம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு வைங்க. சின்னதுங்கெல்லாம் சும்மா அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி. பட்டாசு அத்தனை தான் முந்தைய சொன்னேன் நான். அவங்க வீட்டில் அவர் சொல்கிறார், என்னங்க அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த சில பேர் நிறைய தெருவில் வச்சுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் எங்கன்னா வெளியே போகலான்னு கிளம்போது வச்சுன்னே இருக்கும். சரி வெயிட் பண்ணலாம், இது முடிக்கிட்டு நின்றுனே இருப்பீங்க. கொஞ்சம் மாதிரி இருக்கும். சரி வச்சு இன்னொன்று விட்டுடும். சரி ஐயோ ஆனால் இன்னும் முடியல போலுங்க. சரி கொஞ்ச நேரம் காப்பேன், முடிஞ்சிச்சு போகலன்னு காலை இன்னொன்று நடி. என்னதுங்க இது முடிஞ்சுதா? எங்கள் வீட்டில் அப்படி தாங்க இருக்குது. ஊன்னு கத்துது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், முடிஞ்சிச்சு போகலன்னு சரி நினச்சி அப்படி எழுந்துச்சு திருப்பி விட்டு ஐயோ ஒன்றும் முடியல போல சன்னு திருப்பி உட்காந்து இருப்பான். சரி முடிஞ்சிச்சு போல சன்னு திருப்பி அப்படி எழுந்து திருப்பி விட்டு என்னதுங்க இது முடிஞ்சதா முடியலையானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார். ஒருத்தர் சாட்சி பட்டாசு மாதிரி இருக்குதுங்க, முடிஞ்சதா முடியலையானே தெரிய மாட்டேங்குது. சின்னம் அடையாது தீங்கு அநியாயத்தில். அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அநியாயத்தில் அன்பு என்ன செய்யாது. ஐயோ உங்களுக்கு அநியாயம் நடந்துடுச்சான்னு அவங்களுக்கு ஒரு வேதனை, அங்கலாய்ப்பு. ஏன்னா அநியாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சத்தியத்தில். இதில் பாஸ் ஆகிறோமா? சகலத்தையும் சந்தேக பேரொழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களோட சந்தேகமாக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எங்கே போன, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, உன் ஃபோனு கூட யார்கிட்ட பேசினேன், இரு நான் அதை பிடிச்சி ட்ராக் பண்ண போகிறேன், எங்கெங்கெல்லாம் சுற்றினேன் இந்த சிக்னலில் தெரியும் எனக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணால் சந்தோஷமாக இருக்குமா? சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா? ஒருத்தர் வேலையிலேருந்து வரும்போது முந்தி சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரில, சாப்பாடு எடுத்துன்னு வந்தாரோ. சாப்பாடோட மனைவி கேட்டாங்க, என்ன அது ஏது இந்த சாப்பாடு? ரெண்டாவது மனைவினாராம். நான் சொன்னாராம், 3 நாள் கழிச்சு தான் கண்ணே திறக்க முடிஞ்சுதான். விட்ட அறையில் கண்ணுக்கண்ணெல்லாம் வீங்கி போய் ஆன் த ஸ்பாட் விட்டுச்சான் பாருங்க. ஒன்று கண்ணுக்கண்ணெல்லாம் வீங்கி போய் அடிச்சு 3 நாள் கழிச்சு தான் கண்ணே திறந்து மெதுவாக சொன்னாராம். இந்த ரெண்டாவது மனைவி ஹோட்டலுடைய பேர் என்னாராம். இந்த ஹோட்டல் பேர் என்னவா? ரெண்டாவது. அங்கேருந்து வாங்கின்னு வந்தாராம் போல. சும்மா ஹோட்டலுன்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த ஹோட்டலில் வாங்கின ரெண்டாவது மனைவி நான் விட்ட அடியில் 3 நாள் கழிச்சு தான் கண்ணு. இந்த மாதிரி கதை நடக்குமா இல்லையான்னு நான் யோசிச்சுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு தேசத்தில் அதே பேரில் இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்தேன் நான். ஒரு ஹோட்டல் பேரே என்ன போர்டு போட்டுருந்துச்சு. ஒரு சின்ன பெரிய ஹோட்டல், ஒரு சின்ன ஹோட்டல் போர்டில் அடா உண்மையாக இந்த மாதிரி பேரில் என்ன இருக்குது? ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் இருக்குது. சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். ரோமர் 12:9-18 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயமான அன்பும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது. தீமையை வெறுத்து நன்மையை பற்று. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக கனம் பண்ணுகிறதில்லே. என்ன பண்ணுங்க செய்கிறோமா? ஒருவருக்கு ஒரு முந்திக்கொள்ளும். அவன் என்ன கனம் காத்துன்னு இருக்காது, நீ போய் அவனை என்ன செய், முந்திக்கொள்ளுங்க. மரியாதை பிரச்சனை உலகத்தில் இருக்குதா இல்லையா? ஏன் இருக்குதுன்னா எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க. எது காத்துன்னு இருக்காங்க? அவன் என்ன பண்ணும்? நீ முந்தி வசனம் அப்படி சொல்லி நீ முந்திக்கொள், நீ போய் என்ன செய், கனம்.
அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியிலே அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இரு. உபத்திரவத்திலே எப்படி இருக்கணும்? பொறுமையார். ஜெபத்திலே உறுதியாக. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய். அந்நியரை உபசரிக்க நட. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க? இதில் பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா? ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதிருங்கள். சில பேர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க? சாபம் போடுறது. சந்தோஷப்படலுடனே சந்தோஷப்படுங்க, அழுவலுடனே ஒரு ஏக சிந்தர்களாயிருங்கள். மேட்டிமையானவர்களை தாழ்மையானவர்களுக்கு உங்களையே புத்திமான் என்று என்ன. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய கூடுமானால். ஏன்னா இது கொஞ்சம் கூடுமா கூடாதா அந்த காலத்திலே கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. கூடுமானால் என்ன பண்ணுங்க? எல்லா மனுஷரோட எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அந்த பேரை இன்றைக்கி யாரோட சண்டை போட்டிங்களாங்க? பக்கத்தில் இருக்கும். நாங்கள் அப்படி கேட்டீங்க. இன்றைக்கி யாரோட சண்டை போடலன்னு கேளுங்க அவங்கள. இன்றைக்கி யாரோட இவங்க சண்டை போடல. கூடுமானா எல்லாரோட எப்படி இருங்க? 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர்கள் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கும். அன்பு என்ன செய்யுமா? திரளான பாவங்களை. அப்படின்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. லவ் இஸ் பிளைண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கிலீஷில் யாருன்னா லவ் இஸ் பிளைண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சொல்கிறாங்க? அன்பு திரளான பாவங்களே. அவனுக்கு 1000 குறை இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு ஏன்னா அன்பு அப்படியே கண்ணை மூடிடுது. அன்பு கொஞ்சம் வீக்காக கண்ணு நல்லா தெரியும். அடாடாடாடாடா அடாடாடாடாடாடா. அன்பு கம்மி ஆக கண்ணு சும்மா நல்லா தெரியுது. எல்லா குறையும் அன்பு இருக்கும்போது அன்பு நிரம்பி பொழுங்கி வழியும் போது கண்ணு என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. நான் சொல்லியது அந்த காலத்துலேருந்து சொல்கிறாங்க. லவ் இஸ் பிளைண்டுன்றது அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமாக சொல்லப்பட்ட இதான் என்ன உலகத்தில் இதான் நடக்குது. அன்பில் இருக்கும் போது ஒன்றுமே தெரில அவங்களுக்கு. இருக்கிற குறை எதுவுமே. 3வது லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலம் 1 கொரிந்தியர் 13:8 அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளும் அறிவானாலும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சொல்வதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல குழந்தையைப் போல குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவர்களை இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார், அப்பொழுது முகமுகமாய் பார். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பும் இவ்3ம் நிலைத்திருக்கு. இவைகளில் அன்பே, விசுவாசம் இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் எல்லாத்தோட பெருசு எது? 2 தெசலோனிக்கேயர் 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன் எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறாங்க? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிலோர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினால் அப்படி செய்கிறது தவிர
நீ அன்பு ஒழியாது. அன்பு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒரு வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராகவே. அன்பிலே நிலைத்திருந்து பெருகினால் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யலாம்? பிழையற்றவர்களாய் சந்திக்க ஆயத்தமாக ஒரே கசப்பும் வெறுப்பும் பாகியம் வச்சுருந்தா வரும்போது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க மாட்டோம். 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதர் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படி உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிற அப்படின்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க ஆத்மா என்ன செய்யும்? இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஊக்கமாய் அன்பு கூறணும். இருதயமே சுத்தம் இல்லைன்னு வைங்க, அந்த அன்பு என்ன இருக்காது? மாயமான அன்பு தான். இருதயம் சுத்தம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. இருதயம் சுத்தமான போது ஒருவர் மாயமற்ற. 4வதுன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கிற உற்சாகத்தை பார்க்குறேன் நான். 4வதுன்னு சொல்லும் போது உற்சாகத்தை பார்க்குறேன். சொல்லி காட்டுற உற்சாகம் இப்போ காணும் பாருங்க. Wife submit to your husbands. Husband love your wives. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படி. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு. கொலோசியர் 3:18-19 மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படி. புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறணும். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்திருக்குதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை. சில பேர் மனைவி மேலே என்ன வச்சிருக்கிறாங்க? கசந்து கொள்ளாதிருங்கள். என்கிட்ட சொன்னாங்க, நம்ம சபைக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம சபையில் இருக்க கணவன் மனைவிக்கு சண்டை நிலை என்னான்னு தெரியாது. சண்டை நிலை என்னானே அது உண்மையாக இருந்தால் இந்த வசனமே நீ வாசிக்க வேண்டிய அவசியமே. கசப்பு வைக்காது. கசப்பு என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. எபேசியர் 5:22-33 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. ஏன் அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஒரு கல்யாணத்தில் இந்த பொண்ணு யார் இந்த பெண்ணை கொடுக்குறதுன்னு அவங்க பொண்ணுடைய அப்பா அங்கேருந்து அழுதுனே வரார். சத்தமாக ஓன்னு அழுதுனே வந்து கையை பிடிச்சி நான் கொடு. அது ஒரு போதகர் பொண்ணு. போதகர் அழுதுனே வந்து கொடுக்குறார். ஓன்னு அழுகிறார். அன்றைக்கி ராத்திரி நானும் இன்னொரு போதகரும் பேசினாங்க, ஏங்க இப்படி அழுகுறாரு அவர் என்னன்றாரு, இது ஒன்றும் கல்யாணம் எங்கேயும் போகலையா, மாப்பிள்ளை தான் இங்கே வராராம், வீட்டு மாப்பிள்ளையா. பொண்ணு எங்கேயோ தூரமாக போகுதுன்னு அழுதாது எதப்பா, இது எங்கேயுமே போகல, அந்த பொண்ணு அங்கே தான், மாப்பிள்ளை தான் அங்கே வந்துருக்கு. இதுக்கே அப்படி
அப்புறம் நான் அவர் சொல்கிறார், அவர் பொண்ணுக்காக அழுவலைங்க, மாப்பிள்ளைக்காக. என்னாலே சமாளிக்க முடியல, நீ என்ன பண்ண போறியோ? என்னாலே இதை வச்சு என்ன பண்ண முடியல, இதை கட்டினே நீ என்ன பண்ண போறியோன்னு மாப்பிள்ளைக்காக அழுதாருன்ற. நான் அந்த போதகர் சொல்கிறாரு, ஏன் இப்படி அழுதுன்னு வந்தார், ஏன் இப்படி நல்ல ஏன் புருஷனுக்கு கீழ்ப்படிறது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா? வளர்ந்து வளரும்போதே வீட்டில் வளரும்போது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் வளர்ந்த நாளைக்கு எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிய போகுது? அப்பா அம்மாவுக்கே கீழ்ப்படியாத எப்படி புருஷனுக்கு? அப்போ வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் என்ன வருகிறார், மனைவிக்கு தலையாக இருக்கிறான். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் யாருங்க உங்களுக்கு தலைவர்னு சொன்னால் என்ன சொல்லணும்? இந்த வேகம் வந்துச்சா பாருங்க, அந்த சத்தம் வந்துச்சா, இப்போ வந்துச்சாங்க சொல்லி காணும். ஆமாம், அது அந்த ஸ்பீடு இப்போ வந்துச்சா. அவரே சரீரத்துக்கு ஆகியால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுது. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படுது. புருஷர்களே அவங்களுக்கு தான் ஏதோ ஆண்டவர் சொல்ல நினச்சினார், உங்களுக்கும் சொல்கிறார். உங்களை விட்டு வச்சு வைக்கல, அவங்கள விட்டு வச்சு வைக்கல. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் தாம் அதை திருவசனத்தை தண்ணீர் மொழிகளால் சுத்திகரித்து பரிசுத்தமும் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையமற்றதுமாக மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கணும். தம்மை தாமே அதற்காக தான் அன்பு. புருஷர்களே எப்படி அன்பு கூறும்? கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது. அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்களுக்கு சொந்த சரீரங்களாக அவர்களிடத்தில் அன்பு. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு. என் மனைவி அன்பு யாரையோ அன்பு கூறன்னு நினைக்காது, ஒன்று தான் அன்பு கூறு தானே. ரெண்டும் ஒன்று, இருவரும் ஒன்று, இனி ரெண்டு அல்ல ஒன்றுன்னு அப்படி தானே வசனம் சொல்லுது. நோ லாங்கர் டூ பட். அப்போ நீ ஒன்றா இருந்தீங்கன்னா மனைவியில் அன்பு கூற. யார் அன்பு கூற? தன்னை ஒன்றை தான் அன்பு கூறு. இது ஒன்று யாரோ மூணாவது ஆளுன்னு நினைக்காது, மூணாவது ஆள் இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா மனைவியில் அன்பு கூற. யாரையும் அன்பு? தன்னைத்தானே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து நாம் அவருடைய சரீரத்தின் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக. இது நிமித்தம் நம்ம ஒரு பழக்கத்துக்கு இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஒரு பழக்கத்தில் யாரை விட்டு போகிறா? யார் தகப்பனையும் தாயம் விட்டு போகிறா? நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணணுமா அல்லது கலாச்சாரத்தை எது முக்கியம்? வேதமா கலாச்சாரமா? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து ஒரே மாசம். சில பேர் விட மாட்டேன்றான். இன்னும் யார் கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கிறான்? தகப்பி தாயை விட்டுனா அவங்கள நடு ரோட்டில் விட்டு போகணுன்னு அர்த்தம் இல்லை. அவன் இருதயத்துக்கு இப்போ யார் முதலிடம்? இந்த உலகத்தில் உனக்கு கல்யாணம் ஆனால் அன்னையிலேருந்து உன் இருதயத்தில் முதலிடம் யார்? இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் தான் மீதி பெறும். அதுக்கப்புறம்தான் சரியா? இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றும் சபையை பற்றும்
எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தம் மனைவிடத்திலும் அன்பு கொண்டு மனைவியும் புருஷனிடத்தில். எத்தனை பேர் பயபக்தியாக இருக்கு? யார் இங்கே பயபக்தியாக இருக்கிறா? இங்கே யார் பயபக்தியாக இருக்கிறானே தெரிய மாட்டேன். சில பேர் இப்படி ஓரமாக போய் உட்காந்துரு, என்னப்பா இல்லை வந்துட்டாங்க, அது வரைக்கும் நல்லா பேசின்னு இருப்பேன், திடீர்னு என்ன போயிட்டீங்கன்னா இல்லை வந்துட்டாங்க. அந்த தெம்பே போயிட்டு அவருக்கு ஏன் அவ்வளோ பயபக்தியாக இருக்கிறார். எங்கன்னா மாட்டிக்க போகிறோமோ, என்ன நல்லா தானே பேசியிருந்தீங்க, இல்லைங்க ஏங்க போயிட்டீங்க வந்துட்டேன். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா? நீங்களே நான் சொல்ல வசனம் சொல்ல, நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. பயபக்தியாக இருக்கிறோமா? 1 பேதுரு 1:1 அந்தபடி மனைவிகளே சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படி. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையிலே அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி. நீ ஒழுங்காக கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத கணவர் கூட என்ன செய்யாது. போதனையின்றின்னு அது போய் பிரசங்கம் பண்ணிருக்க அவசியமே. சும்மா அவங்களுக்கு போய் வசனத்தை வச்சு அவங்கள வெறியேற்றுற மாதிரி பண்ண ஒன்றும் நீ ஒரு போதனையும் பண்ண வேணாம். ஒழுங்காக நடந்தாலே அவங்க என்ன செய்யலாம், பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ள. புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமே, காசெல்லாம் காலி பண்ணுறாதீங்க. புறம்பான அலங்காரத்தில் புருஷனை ஓட்டாண்டி ஆகிக்கிடாதீங்க. இதை வாங்க அதை வாங்கன்னு எல்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன தேவை? அழியாத அலங்காரமாக இருக்கிற என்னதுங்க இது இருக்குதான்னு பாருங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்குதாங்க. இந்த ஆவி இருக்குதா? அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அதுதான் ஆண்டவர் பார்க்கும்போது இந்த ஆவி, இந்த சாந்தமோ அமைதல், இதை தான் ஆண்டவர் பார்க்கும்போது போடுற. நீங்கள் புறம்பான அலங்காரத்தை பார்த்து இவ்வளோ வேலை, இதை பார்த்து ஒன்று ஆண்டவர் பார்வையில் இதெல்லாம் ஒன்றுமே. தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றலாக இருக்கணும். என்ன இருக்கணும்? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதுதான் அலங்கரிப்பு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல். இங்கே கூட ஒரு ஆபிரகாம் இருக்கிறார். உங்களை ஆண்டவனேன்னு சொல்கிறாங்களா? இந்த வசனத்தை சொல்லி இன்னையிலேருந்து என்னை என்னான்னு கூப்பிடணும்னு சொல்லணும். என்னை என்னான்னு கூப்பிடணும். நான் சொல்ல பைபிள் இருக்கு. ஆபிரகாமை என்னான்னு கூப்பிட்டாங்களாம்? ஆண்டவன் என்று. நீதி பேர் ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் கூப்பிட்றீங்களா? இன்னிலேருந்து போய் கூப்பிடுங்க. இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கிறதுக்கு நல்லா சிரிப்பு வரும். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? நீங்கள் அந்த வசனத்தை கீழ்ப்படுறீங்களா? அதை பாருங்கள். எல்லாமே இன்னொருத்தவங்களுக்குன்னா எல்லாரும் சந்தோஷம் வந்துடும். யாரையோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களையும் தான் சேர்த்து நீங்களும் தான் அதில் இருக்கிறீங்க. அவனுக்கு கீழ்ப்படிந்த நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருக்கிறதுனால் அவளுக்கு பிள்ளைகளாய். அந்தபடி புருஷங்களை விட்டு வைக்கல. புருஷங்களை விட்டு புருஷர்களே மனைவி ஆனவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் பதில் வரணும்னு ஆசைப்படுறீங்க? புருஷர்களே உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணுமா வேணாமா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா வசனம் சொல்லு. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்ன பண்ணும்? உங்கள் விவேகத்தோடு உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்கிறார்கள் ஆனபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் எப்படி ஆண்டோடைய பிள்ளையோ அவங்களும் யார்? ஆண்டோடைய பிள்ளை. அவங்களும் ஆண்டோடைய பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு 2 மாமனார்னு அர்த்தம். அவங்க அப்பா உலகத்தில் இருந்தால் உலகத்தில் ஒரு மாமனார், அங்கேயும் ஒரு மாமனார் இருக்கார், மேலேயும் யார் இருக்கா? ஏன்னா ஆண்டோடைய பிள்ளை. அவங்க மனைவி யார்? அவர் பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவர் மேலேருந்து அவர் பிள்ளையை எதாவது பண்ணிங்கன்னு வைங்க, அவங்க ஜெபத்துக்கு பதில் வராது. அவர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவாரோ தெரியாது. அப்பா அம்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு மகள் இருந்துச்சுன்னு வைங்க, உங்கள் மகளை யாருன்னா கொடுமை பண்ணால் சும்மா இருப்பீங்களா? அதுபோல் தான் ஆண்டவர். அதுபோல தான் இந்த அவசரம். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கனம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை. யார் அது? ஆண்டவருடைய மகள். ஆண்டவருடைய பார்க்கும் போது அப்படி பார்க்கணும். அது யார் இது? இங்கே ஏதாவது கனவீனப்படுத்தினா மேலேருந்து அவங்க அப்பாவுக்கு மேலே இருக்க பார்த்துன்னே இருக்கார். அவங்க அப்பா கோவம் வந்துடும். அவங்க அப்பாவுக்கு என்ன வந்துடும்? அதனால தான் உங்கள் ஜெபங்களுக்கு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்ட இறக்கமுள்ள சகோதர சிநேகம் மன ஊருக்கமுள்ள இணைக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசத்துக்கு உதாசம் சரி கட்டாமல், தீமைக்கு தீமை என்ன செய்யாது, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பு தான் உங்களுடைய அழைப்பு. அதுக்கு எடுத்துக்காதீங்க. தீமைக்கு தீமை செஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து நீங்கள் அழைக்கப்பட்ட இது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதை அறிந்து என்ன செய்யுங்க? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உடுதலையும் விலக்கிக்கா. வாயத்திறந்து சில பேர் நாக்கை பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த நாக்கு நேராக இருக்க ஒரு மாதிரி இது தமிழ் ஏதோ சொல்லுவாங்களே, வாயத்திறந்தாலே பொய்ய பேசினது கபடை மாற்றி மாற்றி இது பண்ணு. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் அவருடைய சேவைகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாக. தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக செய்யாத, தீமை செய்யாத. எனக்கு கர்த்தருடைய முகம் உண்மையில எப்படி இருக்கும்? எனக்கு விரோதமாக இருக்கும். பார்க்கும் போதே உன்னை பார்க்கும்போது அப்படி விரோதம். ஏன்னா தீமை செய்கிற, தீமை செய்யாத. தீமை செஞ்சன்னா கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கும்? யாருக்குன்னா கர்த்தருடைய முகம் உங்களுக்கு விரோதமாக இருக்கணுமா? 5வது 4வதே பல்ட்டி அடிச்சுன்னு வரும். 5வதுல எங்கே போய் நிற்க போகிறோம்? 5வது என்ன? லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை. மத்தேயு 5:43-48 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இதுதான் உலகம். உலகம் என்ன செய்யும்? உன்னை நேசிக்கிறோன்னே நீ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணு. இப்படி செய்தால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா என்ன செய்கிறார்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழை செய்கிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிக்கிற உங்களுக்கு பலன் ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது. ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார். ஆகையால்
பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண லூக்கா 6:27-36. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான், இது எல்லாருக்கும் இல்லை, இது யாருக்கு? எத்தனை பேர் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறவங்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு செவி கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு தான் இதை சொல்கிறார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை உங்களை சபிக்கிறவர்களை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக. அடுத்ததில் எத்தனை பேர் பாஸ் ஆகிறோன்னு பாருங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. என்னைக்காவது கொடுத்துருக்குறோமா? சில பேர் 1 அடிச்சா 10 திருப்பி கொடுப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? 10 திருப்பி கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம். அது தெரியுமா? அது என்னதுன்னு? 50th வெட்டிங் ஆனிவர்சரி. இங்கே யாராவது 50 வருஷம் ஆகிருக்கிறீங்களா? 50th வெட்டிங் ஆனிவர்சரி யாருன்னா கொண்டாடி இருக்கிறீங்களா? 50 வருஷம். அவர் சாட்சி கொடுக்குறார். 50th வெட்டிங் ஆனிவர்சரியில் சாட்சி நான் கொடுத்தார். 50 வருஷத்திலே நானும் என் மனைவி அடித்ததில்லை, என் மனைவியும் என்னை அடிக்கவில்லை. என்ன சாட்சியம்? நானும் மனைவியை அடிக்கலை. மனைவி இவரை என்ன செய்யலாம்? இந்த ரெண்டுத்தில் எது பெரிய சாட்சின்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டுத்தில் பெரிய சாட்சி எது? அடிக்காமல் இருக்கதா, அடி வாங்காமல் இருந்ததா? எதுங்க பெரிய சாட்சி? இந்த பாருங்க, இந்த சைடு என்ன சொல்கிறேன்? அடி வாங்காமல் இருக்கிறதா பெருசுன்றான். இந்த பக்கத்தில் இருக்கவங்க என்னன்னு சொல்கிறாங்க? 50 வருஷம் அடி வாங்காமல் இருந்தாரே, அதுதான் பெரிய சாட்சின்றாங்க. நான் சொல்ல, இங்கேருந்து வந்துச்சு, நான் சொல்லவே இல்லைங்க. பாருங்க நம்ம சபையுடைய நிலைமையை பாருங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு வைங்க. உன் அங்கே எடுத்துக்கொள்வர்களுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை. உன்னிடத்தில் கேட்கனு கொடு, உன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறஇடத்தில் அதை திரும்ப கேட்காது. 1ஆம் தேதி என் கொடை காண போயிடுச்சு. நான் திருப்பி கேட்கல, வச்சுக்கோங்க. யார் அதை எடுத்து இங்கே தான் வச்சுட்டு போனேன். 1ஆம் தேதி வந்து பார்த்தா இன்னும் இல்லை. திருப்ப கேட்கல நான். அது யார் அதை எடுத்துன்னு போனாங்களோ நான் என்ன செய்யலை. ஏன்னா அந்த வசனத்தின்படி என்ன போட்டு, உன்னுடையதை எடுத்து கொள்கிறவர்களிடத்தில் அதை திரும்ப, அது யார் அதை எடுத்துன்னு போனாங்களோ நான் என்ன செய்யலை. திரும்ப நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி செய்யாதீங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் உங்களுக்கு பலன். பாவிகளும் தங்களை சிநேகம் செய்ய உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கே நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலன். பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன். திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடு, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியார். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்க. அவர் எப்படிப்பட்டவர்? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை. ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறார்? எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். துரோகம்னா யார்? நீங்கள் நம்பி இருக்கிறவங்க. உங்களுக்கு ஆண்டவர் 9 குஷ்டரோகிக்கு சுகம் பண்ண ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுறார்? நன்றி 9 பேர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகள் ஆகையால்
உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும். லூக்கா 23:31. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவளுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள். அவருடைய வஸ்திரங்களுக்கு அவர் பங்கிட்டு. இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும். யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தீமை பண்ணாங்களோ பிதாவை இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னி. அதுதான் அன்பு. அதுதான் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தீமை பண்ணாங்களோ. அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிற்று. என்ன ஜெபப்படுறார்? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தத்தோடே இப்படி சொல்லி நெத்தரி அடையணும். கல்லெறிஞ்சு உயிர் போகுது. உயிர் கல் அடிக்கிறாங்க. உயிர் போகிற நேரத்தில் சத்தம் இருக்கிற பலனை வச்சு எங்கள் ஆண்டவர் கேட்காம போயிடுத்தோன்ற மாதிரி என்ன பண்ணுறார்? மிகுந்த சத்தத்தோடு என்ன கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு உயிரை விடுறாரு? இந்த பாவத்தை இவருக்கு மேலே நடிச்சு சாவடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த பாவம் அவங்க மேலே தான் கடைசி உயிர் போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி நித்திரை. அதுதான் அன்பு. அதுதான் இந்த நாளில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நாளில் அப்படிப்பட்ட அன்பை கர்த்தருக்கு. அன்பு எனக்கு இராவிட்டால் என்னது? நான் ஒன்றும் ஞாபகம் வச்சு அந்த ஞாபகம் என்ன பெரிய இது நினச்சிக்காதீங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும். லவ் ஒன் another. ஒருவரிடத்தில் ஒருவர். முதலாவது அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும். இரண்டாவது அன்பு நீடிய சாந்தமும். மூன்றாவது அன்பு ஒரு காலம். நான்காவது மனைவிகளே உங்கள் புருஷருக்கு புருஷர்களே மேலிடத்தில். ஐந்தாவது உங்கள் சத்துருக்களை. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தர் நாம் ஒவ்வொரு இடத்திலும் கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் அதிகமாக ஒருவர் ஒரு அன்பு கூறும்படி கிருபை தருவீர். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமுள்ள தயவுள்ளது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. குடும்பத்திலே மனைவிகள் கீழ்ப்படியவும் புருஷர்கள் மனைவிடத்தில் அன்பு கூறவும் கிருபை. சத்துருக்களை சிநேகிக்கும்படி நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்கும் நீர் நன்மை செய்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர் மேல் மழையை வருஷிக்கிறது. இந்த நாட்களில் நாங்களும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அந்த அன்பினால் எங்களை நிரப்பும். எல்லாவித பகை, கசப்பு, விரோதங்கள் வெற்றிலுமாய் எங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சிலுவையிலே ஜெபித்தது. இந்த நாளிலே நாங்களும் எல்லாரையும் மன்னிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் எங்களை நிரப்பும். நீர் வரும்பொழுது சந்தோஷமாய் உம்மை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி கிருபை தருகிறாக. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர், குடும்பங்களை ஆசிரியம், பிள்ளைகளை ஆசிரியம், நல்ல சுகம்பலன் தாரும், தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரியர் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.